Thank you, thank you. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God is good. கர்த்தர் நல்லவர். All the time. எல்லா நேரத்திலும் God is good. கர்த்தர் நல்லவர். Right. So it's really amazing to see each one of you in the different specifications and different colors, so on and so forth. அநேகர் இன்று வேறு வேறு விதமாக உடுத்தி அலங்காரத்தோடு நீங்கள் வந்திருப்பதை பார்க்கிறது எனக்கு சந்தோஷம். You know, it is the first time since 1986 we have Sunday falling on a national day. 1986 வருஷத்திலிருந்து மறுபடியும் இந்த வருஷத்துல தான் இந்த 31ஆம் தேதி ஞாயிறு ஆராதனையில வருகிறது. We had once in 1986. 1986 வருஷத்துல தான் கடைசியாக நமக்கு இந்த தேதி. We had another one in 1997. 1997ல இரண்டாம் முறை நாம் பார்த்தோம். Next was 2008. அதுக்கு பிறகு 2008வது ஆண்டில் இப்படி நடந்தது. And then 2014. அதுக்கு பிறகு 2014வது வருஷத்துல. And now it's 2025. இப்ப 2025வது வருஷத்துல நாம் பார்க்கிறோம். நமக்கு வந்துட்டு இந்த நாட்கள் ஒரு வருஷத்துல ஒரு மணி நேரம் கூட when I was வருது. in Sweden 3 months ago, ஸ்வீடன் தேசத்துல நான் இருந்த people were full of depression. அங்க ஜனங்கள் வந்துட்டு மனக்கவலையா இருந்தாங்க. Some of them came to me, Pastor, pray for us, you're all depressed. அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, நாங்க மன அழுத்தத்துல இருக்கோம். Actually, you know, the Scandinavian countries are the most happiest country in the world, they say. இந்த உலகம் எங்கிலும் இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள் தான் மிக சந்தோஷம் நிறைந்த நாடுகள். And how come you say you are depressed being in the beautiful city? இப்படிப்பட்ட அருமையான தேசத்திலிருந்து மன அழுத்தம் என்று எப்படி சொல்கிறீர்கள்? They say, Pastor, we don't look at the sunlight for 6 months. அவங்க சொல்றாங்க, ஒரு வருஷத்துல 6 மாதம் நாங்க சூரிய வெளிச்சத்தையே பார்க்கிறது இல்ல. And look at ourselves. அந்த நம் தேசத்துல பார்ப்போம். We are in a country with no daylight savings. அப்படிப்பட்ட இருநிலை நம் தேசத்தில் கிடையாது. And we have no active volcanoes. நம் தேசத்துல வந்து இந்த எரிமலைகளும் கிடையாது. Whenever you want to hike, you can go and hike no volcanoes. எங்க வேணாலும் நீங்க போய் மலை ஏறி செல்லலாம். Malaysia is a beautiful country, church. இந்த மலேசியா தேசம் ஒரு அருமையான You தேசம். know, if you have not traveled outside of Malaysia, you are missing something. இந்த தேசத்தை விட்டு மற்ற தேசத்தை நீங்க சுத்தி பார்க்காம We வெளியே have food for 24/7. நம் தேசத்துல 24 மணி நேரம் ஆகாரம் Our உண்டு. dear expats, from different country, Malaysia for the food, right? மற்ற தேசத்துல வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், மலேசியா எந்த நேரமும் ஆகாரம் இருக்கிறது. We have friendly people all over. மலேசியா முழுவதுமாக நல்ல ஜனங்கள் உள்ளது. We are still considered one of the safest countries. இந்த தேசம் வந்து உலகத்துல மற்ற தேசங்களை காட்டிலும் ஒரு நல்ல Beautiful sceneries and places to look around. தேசம் இன்னும் அருமையான இடங்களை நாம் சுற்றி And the பார்க்க. most important, it's super cheap. எல்லாத்துக்கும் மேலாக எல்லாம் நமக்கு விலை குறைவா Well, இருக்கு. you might think, Pastor, what do you know about our economy? Trust me, wait until you go to Paris, then you know what I'm talking about. நீங்க சொல்றீங்க பாஸ்டர், நம்ம பொருளாதாரத்தை விட்டு உங்களுக்கு என்ன தெரிய வேண்டிய, நீங்க பாரிஸ் தேசத்துக்கு போயிட்டு வந்தா தான் உங்களுக்கு தெரியும். One mineral water people are selling for 5 euros, 25 ringgit. ஒரு மினரல் வாட்டர் வந்து நம்ம பணத்துக்கு 25 வெள்ளி. Here you can get for 80 cents. நம்ம 80 காசு நீங்க மலேசியால வாங்கலாம். Right, so a lot of things. So go in and travel. If you want to know the goodness of Malaysia, go and travel. மலேசியாவுடைய நன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உலகத்தை நீங்க சுத்தி வரணும். We want to praise God that we are not like in Palestine. பாலஸ்தீன் தேசத்தை போல நாம இல்லை. We are not like in Western Sahara. நாம் வெஸ்டர்ன் சஹாரா We தேசத்தை are போல not இல்லை. like in Somalian countries. சோமாலியா தேசத்தை போல இல்லை. Or Haiti or Yemen. ஹைட்டி யெமென் என்ற தேசத்தில் போல இல்லை. All the expats that come to our church always tell, Pastor, we are blessed to be in this country. அந்த தேசத்துல வர ஜனங்க நம்ம தேசத்தை வந்து சொல்றாங்க, இந்த தேசம் மிக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. Today I want to talk to you about the tiger of Southeast Asia. அப்படியே இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா என்ற இந்த உலக பகுதியில் உள்ள புலியாக மலேசியா தேசம். Malaysia's prophetic purpose and mandate. I want you to listen carefully, church. இதை கவனமா கேளுங்க. நம் தேசத்துக்குரிய தீர்க்கதரிசன இலக்கு. Right? Many people, we are sitting in the church, we think that nationally is not important. சில பேர் நம்மளுடைய இந்த சுதந்திரம் முக்கியம் இல்லை என்று நாம் கருதலாம். Malaysia is one of the most prophetic country placed by God in Southeast Asia. இந்த தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியா தேசத்தை கர்த்தர் ஒரு திட்டத்தோடு இலக்கோடு We are வைத்திருக்கிறார். called the tiger of Southeast Asia. Why? நாம் இந்த தென்கிழக்கு ஆசியாவின் புலியை என்று அழைக்கப்படுகிறோம். First, Malaysia is called the tiger of Southeast Asia because it is one of the rapidly developing economies in the region. தென்கிழக்கு ஆசியாவின் புலி என்று ஏன் மலேசியா அழைக்கப்படுகிறது என்றால் நம்முடைய பொருளாதாரம் அது பெருகி வருகிறது. South Korea, Taiwan, Hong Kong and Singapore, they have the same level as Malaysia. மலேசியா தேசத்தை போல சவுத் கொரியா, தைவான், ஹாங்காங், சிங்கப்பூர்களும் இந்த பொருளாதார பெருக்கத்தை The Bible says, look to the fig tree. வசனம் சொல்கிறது இந்த அத்தி மரத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று. So if you look prophetically into this word,
the Bible says, look to the fig tree. That means, look to the nation Israel. அப்படியாக இந்த மரத்தை பாருங்கள் என்று சொல்வதற்கு அது அர்த்தம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்தை நாம் கவனிக்க வேண்டும். When Israel gained independence in May, likewise, the countries in Southeast Asia, like Malaysia, South Korea, Taiwan, Hong Kong, and Singapore, they gained their independence as well. இஸ்ரவேல் அது ஒரு சுதந்திர நாளை பெறுகிற அந்த நாட்களிலே தான் இந்த தென்கிழக்கு ஆசியா நாடுகளாகிய நாம் தேசம், தைவான், ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த நாடுகளும் So there is some form of resemblance in this phenomenon. அப்படியே இதுல இன்னும் ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். Now, why is Malaysia is called as the tiger of Southeast Asia? ஏன் மலேசியா இந்த தென்கிழக்கு ஆசியாவின் புலி என்று அழைக்கப்படுகிறது? First, முதலாவது rapid economic growth. முதலாவது இந்த பொருளாதார ரீதியிலே நம்மளுடைய தேசம் மிகவும் Our country is growing tremendously throughout the world. இந்த உலக அளவிலே கூட நம் தேசம் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. Second, industrialization. இரண்டாவதாக தேசத்தில் உள்ள வளர்ச்சிகள். Malaysia and in Shah Alam is one of the biggest industrial area in Malaysia. உலகத்துல அது விசேஷமாக ஷாலா பகுதியில இந்த கம்பெனிகள் மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. And GCF, we are right in the middle of Peninsula Malaysia. GCF நாம் சபையோ இது நடுவிலே மிக நடுவிலே We are right in the middle of Malaysia. நம்மளுடைய இந்த நடுவிலே மலேசியாவுடைய நடுவிலே இருக்கிறோம். Third, we are good in exports. நம் தேசத்திலிருந்து காரியங்களை வெளி தேசத்துக்கு அனுப்புகிறோம். We are so blessed with so much of beautiful natural products that is living in Malaysia. நம் தேசத்துல வெளியிடப்படுகிற அநேக பொருட்களை வெளி தேசத்துக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். Next, our country is a very investment friendly country. நம் தேசத்துல வெளி தேசத்தில் உள்ளவர் வந்து இங்கே தொழில்களை தொடங்குவதற்கு எல்லா காரணமும் சரி அமைத்து கொடுக்கிறோம். Next, urbanization. நான் ஐந்தாவதாக தேசத்துல பெருக்கங்கள் ஜனங்கள். Next, regional influence. அப்படியே இந்த தேசத்தில் உள்ள மற்ற தேசங்களுக்குரிய Regional influence. மற்ற சர்வதேசத்துக்குரிய That is why we are called as tiger of Southeast Asia. ஆகையால் நம்மளுடைய கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவின் புலி என்று அழைக்கப்படுகிறோம். I'm just noticing that almost 40% of the church is not here. 40% சபை ஜனங்கள் இங்கே காணோம். 40% of the church is not here. 40% சபை மக்கள் இங்கே Either it's a long weekend, or maybe they are lazy, or maybe they went to Palestine. I don't know. நம்ம தேசத்தை ஒட்டி வெளியே எங்கே போயிட்டாங்க. So leaders always take note and call them and ask what's happening. சபை தலைவரை தயவாக ஜனங்கள் அழைத்து கேளுங்கள். But they're not sure. I think our church, we need to grow. We need bigger space. Do you agree with me? Right. I think if everyone is here, we don't have space. எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம சபையில உட்கார இடம் இருக்காது. Right. So I want to introduce to you the awakening of the tiger called Malaysia. மலேசியா என்று அழைக்கப்படுகிற இந்த புலியின் அது விழித்து எழும்புகிற நாள். Remember, I want to talk to you today on discerning Malaysia's prophetic mandate that was given. கர்த்தர் நம் மலேசிய தேசத்துக்கு கொடுத்த அந்த இலக்கை நாம் புரிந்து நடப்பதற்கு நான் பேசுகிறேன். As we celebrate our 68th year of independence as a nation, what is God saying to our nation exactly? இந்த சுதந்திர நாளை நாம் கொண்டாடுகிற வேளையிலே கர்த்தர் நம் தேசத்துக்கு என்னத்தை சொல்கிறார்? If he could send a letter like he did to the 7 churches in Asia Minor, like in Revelation chapter 2 and 3, what would Jesus send a letter to Malaysia? வெளிப்படுத்தல் புத்தகத்திலே அங்கே உள்ள 7 சபைகளுக்கு தேவன் பேசின வார்த்தை போல இந்த மலேசிய தேசத்தில் பேசுவார் என்றால் என்னத்தை சொல்லுவார்? Listen carefully, people of God. தேவனுடைய கேளுங்க தேவ பிள்ளைகளே. On the 18th chapter of the book of Jeremiah, எரேமியா 18வது அதிகாரத்திலே the prophet was told to go to the potter's house, and God says, "There I will speak to you." கர்த்தர் இங்கே அந்த குயவனுடைய வீடின் இடத்துல செல்லும்படியாக அவரை கட்டளையிட்டு அங்கே அவரோடு கூட பேசுவேன் என்று சொன்னார். When he went to the potter's house, he saw the potter was working on a piece of vessel that has already been marred, and he was working over it again and again and again. அப்படியே இந்த குயவன் செய்து வந்த அந்த களிமண்ணில அது ஒரு சில குறைகள் உண்டு. ஆகையால் அந்த குயவன் அதை மறுபடியும் சரி செய்து வந்தார். And the Lord spoke to the prophet, and this is what the Lord said in Jeremiah chapter 18 verse 7. எரேமியா 18வது வசனத்துல இப்படியாக கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசுகிறார். The instant I speak concerning a nation and concerning a kingdom to pluck down, to pull down, destroy, if that nation against whom I've spoken turn from its evil, I will relent. எரேமியா 18:7. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார்
தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். The word relent means I will change my mind of the disaster I thought to bring upon him. ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய நினைத்த தீங்கை விட்டு நான் மனம் மாறுவேன் என்று. Right? So God says here, it's an instant that I speak concerning a nation and concerning a kingdom. நான் ஒரு தேசத்தை குறித்தும் ஒரு ராஜ்யத்தை குறித்தும் நான் சொல்லியது. Right? So if it does evil in my sight, so that it's not obeying my voice, and then I will relent. என்னுடைய கண்களிலே அவர்கள் தீங்கு செய்வார்கள் என்றால் நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will change my mind, and concerning the good which I said, I will benefit it. அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னதை விட்டு நான் மனம் மாறுவேன் என்று சொல்கிறார். The question we want to ask is, can a nation miss out on the call of God? இன்று நமக்குரிய ஒரு கேள்வி, ஒரு தேசமானது தேவனுடைய இலக்கை இழக்க முடியுமா? The first thing you got to notice about this passage is God is speaking to a nation. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தை நோக்கி பேசுகிறார். This is not about a specific person or individual. It is not about a group of company, but it is a word for the nation, the whole nation. இந்த வசனம் ஒரு தனிப்பட்ட நபருக்கோ குடும்பத்துக்கோ சொல்லப்படாமல் ஒரு தேசத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். Now when God speaks a word to the nation, embedded in that word in his and fulfills his commandment concerning the word. கர்த்தர் ஒரு தேசத்தை குறித்து பேசுகிற அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். Amen. He is bound to fulfill his promise to the nation. அந்த தேசத்துக்குரிய அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக And he நிறைவேற்றுவார். will bless the nation. அவர் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். My friends, God is not a man that he should lie. தேவன் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. Not the son of man that he should repent. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. He said it, he will do it. அவர் சொன்னதை செய்வார். He spoke about it and he will make it good. அவர் பேசினதை அவர் நிறைவேற்றுவார். So our being blessed as a nation is directly connected with us being aligned with God's purpose. அப்படியே இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் தேவ சித்தத்தோடு இணைந்திருக்கிறது. Now that is the baseline. அதுதான் அது ஆரம்பம். We must walk in the tandem with God for his purpose to continue to be fulfilled over our nation. இந்த தேவ சித்தம் தேசத்தில் நிறைவேறுவதற்கு நாம் தேவ சித்தத்தோடு கூட இந்த பிரயாணம் செய்ய வேண்டும். No, but if a nation rejects the prophetic word, they refuse to heed to what God is saying. ஆனால் அந்த தேசமானது தேவனுடைய சத்தத்தை கேட்க மறுக்கும் என்றால் அவர் அந்த இலக்கை அடைய You மாட்டார். see, when the nation is refusing to listen to God, now read in verse number 10. அதே அதிகாரத்தில் 10வது வசனம், It says, I will change my mind. I will relent concerning the good which I said I would benefit it. In other words, if we reject the word of the Lord, then we reserve the right to forfeit us from fulfilling a purpose of a nation. அப்படியே இந்த தேவ வார்த்தையை நாம் மறுதலிப்போம் என்றால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் செய்யாமல் போவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். Now, why is the verses are not being displayed on the slides? Right? Please pay attention to me here. Thank you so much. Right? And the consequences of that is pretty scary. Because if we will take heed of God what He's saying, then our future is going to be glorious. அப்படியே கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நாம் கவனமாய் கேட்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் அது பிரகாசமாய் இருக்கும். We have an amazing call and amazing destiny, church. நமக்கு ஒரு அருமையான இலக்கு கர்த்தர் And வைத்திருக்கிறார். I know with all my heart, He's putting a scepter of righteousness here in this nation to rule over the nations. நம் நடுவே ஒரு நீதியின் கோடை கர்த்தர் வைத்து தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக நிறுத்தி You know, வைக்கிறார். we always look on the western side. நாம் எப்பொழுதும் வந்துட்டு மேல் தேசத்தை We பார்க்கிறோம். always listen to the westerners what they have to say something about Malaysia. அப்படியாக மேல் தேசத்தில் உள்ளவர்கள் நம் தேசத்தை குறித்து என்னத்தை சொல்கிறார் We என்று always ஆலோசிக்கிறோம். look at the western speakers. We look at the western churches. அப்படியாக மேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஊழியக்காரர்களை நாம் பார்த்து கொண்டு While இருக்கிறோம். all that it is good, அதெல்லாம் நன்மைதான். it's time for the Asian churches to rise up again. ஆனால் இந்த ஆசியா தேசத்தில் ஆசியா கண்டத்தில் உள்ள சபையில் It's எழும்புகிறது. time for the Asian eagles to rise up again. ஆசியாவின் கழுகுகள் எழும்புகிற நாள். And the revival is going to come to Malaysia. எழுப்புதல் மலேசியா தேசத்துக்கு வரும். And we are going to have the revival right that the western churches are going to speak about it now. அது மலேசியா தேசத்தில் இந்த ஆசிய தேசத்தில் வருகிற இந்த எழுப்புதலை மேல் நாட்டு காரர்கள் பேசுவார்கள். The awakening of the tiger. இந்த புலியின் எழுப்புதல். What we can see here is God has embedded Malaysia's identity in creation, history and prophecy. கர்த்தர் இன்று நம் தேசத்தின் அடையாளத்தை அதனுடைய சரித்திரத்திலும் அதனுடைய தீர்க்கதரிசனம்
தேவன் வைத்திருக்கிறார். The tiger symbolizes the divine strength, a divine courage, and territorial authority. இந்த புலியானது அது ஒரு தெய்வீக பலத்தையும் மன தைரியத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. Today we are standing at the Kairos moment. This is the Kairos moment for இது Malaysia. தேவன் நம் தேசத்துக்கு அமைத்த ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று It's the கொண்டிருக்கிறோம். prophetic destiny wrapped in flesh and blood and mountains and the sea. அப்படியாக இந்த தெய்வீகமான இலக்கு அது இந்த தேசத்தில் உள்ள நன்மை காரியங்களிலே அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. The tiger of Southeast Asia is not a slogan, church. இந்த தென்கிழக்கு ஆசியாவின் புலி என்று சொல்கிற பேர் அது பேர் It's மட்டும் not a political slogan. அது வந்து ஒரு வெளியரங்கமான It is God's victory over this nation. அது இந்த தேசத்துக்குரிய தேவனுடைய வார்த்தை. Just as the tiger's strength, we are going to dominate this part of Southeast Asia. அப்படியாக இந்த புலியின் வல்லமையை போல நாமும் இந்த உலகத்தின் பகுதியை நாம் மேற்கொண்டு ஆளப் போகிறோம். But the tiger is sleeping. ஆனா புலியோ உறங்கிக் கொண்டிருக்கிறது. Like how Gina is sleeping right now, I saw the tiger was sleeping as well. ஒரு சிலர் நீங்க உறங்குவது போல புலியும் உறங்கிக் Right? கொண்டிருக்கிறது. Malaysia, your light is not to be extinguished. It's waiting to be unleashed. உங்களுடைய அக்னியானது அமர்ந்து போகாதபடிக்கு அது வெளியரங்கமாக தோன்ற வேண்டும். Amen? Anyone sleeping? வேற யாரும் தூங்குறீங்களா? Say hallelujah, church. Hallelujah. I saw Gina was. The tiger is sleeping, hibernating to attack someone. புலி தூங்கிக் கொண்டிருக்கிறது யாரையும் தாக்குகிறது. Right? So God has embedded Malaysia's identity in many ways. அப்படியாக இந்த தேசத்தின் அடையாளத்தை அநேக காரணங்களாக கர்த்தர் பதுக்கி வைத்திருக்கிறார். Amen? The next point. Malaysia's prophetic identity, it's a nation born for a purpose. இந்த தேசமானது ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிறந்திருக்கிறது. God told Jeremiah, before I formed you in the womb, I knew you before you were born. ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றார், நீ தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பதாக நான் உன்னை I அழைத்திருக்கிறேன். set you apart. நான் உன்னை பிரித்தெடுத்தேன். This is Malaysia's story. இது நம் தேசத்தின் கதை. Right? In 1957, our Tunku Abdul Rahman declared Merdeka 3 times. 1957 வருஷத்துல நம்மளுடைய துங்கு அப்துல் ரஹ்மான் அவர் மர்டேகா என்று Now listen சொல்லியிருக்கிறார். carefully. Before he held Merdeka, heaven already declared about Malaysia. அவர் மர்டேகா என்று அவர் சத்தமிடுவதற்கு முன்னதாக வானமண்டலத்திலே முதலாவது The heaven declared it first before Tunku Abdul Rahman declared it in Merdeka. பரலோகம் முதலாவது அந்த சத்தமிட்டது, அதற்கு பிறகுதான் துங்கு அந்த சத்தம். Our nation was set apart to be a living testimony of unity and diversity. நம் தேசம் இந்த ஒற்றுமைக்கு ஒரு அடையாளமாக தோன்றி இருக்கிறது. Revelation chapter 7 verse 9 says, shows us heaven's prototype, a great multitude from every nation, tribe, people and language. That's what happening in Malaysia. Full of diversity. வெளிப்படுத்தல் நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, 7வது அதிகாரம் 9வது வசனம், நாம் அநேக தேசங்களுக்கு முன்பதாக எண்ண முடியாத ஜாதிகள், ஜனங்கள், பேசுகிற பாஷைகள் அங்கே கூடி வந்தது போல நம் தேசமும் இருக்கிறது. And the best part, how many of you know what's Rukun Negara? நம்மளுடைய ருக்குன் நகர் எத்தனை பேருக்கு தெரியும்? Rukun Negara, can I see your hands? Okay. I want one person to come in front here and tell the Rukun Negara and I'll give you a gift. Go play with me, I have a gift for you. ருக்குன் நகர் எத்தனை பேர் மனப்பாடம் சொல்ல முடியும்? I have a gift for you. If you're there, I want you to come in front here before I call your name and tell the Rukun Negara. ருக்குன் நகர் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு பரிசு நான் வைத்திருக்கேன். Anyone? You know, I will not talk empty. You all know my style. நான் சும்மா சொல்ல மாட்டேன், உண்மையா சொல்றேன். Anyone? யாராவது சொல்ல முடியுங்களா? Rukun Negara? ருக்குன் நகர் யாராவது சொல்ல முடியும்? Man, this is horrible. Children, where are you, Rukun Negara? ருக்குன் நகர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? Come on, come on. Okay, come on. Kepercayaan kepada Tuhan. Aha. 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 Amazing, amazing, amazing. Put your hands together, come on. All right, brother, this is for you, a small gift. All right, God bless you. Amen. So wait for it. I'm going to call some of you to come front. If you want the money, please come. Right, money. Right. All right. You know what's the best part? Can I have the slides again, please? Slides, yeah. It's not working. Okay. All right. You see, what is the best part of Rukun Negara?
இந்த தேசிய தூண்களில ஒரு முக்கிய அம்சம் People always curse Malaysia when something bad happens. தேசத்திலே ஒரு தீங்கான காரியம் நடக்கும்போது தேசத்தை We சபிக்கிறோம். always have our political differences. நம் தேசத்திலே இந்த அரசியலிலே அநேக வேறுபாடு உண்டு. Once I saw in Masjid Jamid, we had the sinking sand when an elderly lady fell inside and died. போன வருஷத்துல இந்த மஸ்ஜித் இந்த பகுதியில அந்த நில சரிவுல ஒரு அம்மா இறந்து விட்டாங்க. And I saw one of the Christian brothers, I know he was commenting in the place. He said, I wish our kings and ministers and the whole Malaysia will sink into the sinking sand. அங்குள்ள ஒரு கிறிஸ்தவர் அப்படியே சொல்றாரு, இப்படியாக நம் தேசத்தில் உள்ள ராஜா மற்ற மந்திரிகள் எல்லாம் இதே போல குடியில போய்விட வேண்டும் என்று. That's wrong. அது தவறு. God has put the king here in Malaysia for a reason. That's not your question. It's his question. கர்த்தர் தேசத்தில் ஒரு ராஜாவை அமைத்திருப்பது அது தேவன் சித்தம். God has put the ministers here with all sorts of IQs. It's not our problem. It's God's problem. அங்கே தேசம் எங்கும் கர்த்தர் அநேக மந்திரிகளை வைத்திருப்பது அது தேவனுடைய So let me tell you, this Rukun Negara, many people have missed that this is actually pure Bible. இந்த தேசிய தூண்கள் இவைகள் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அநேக Let me tell you the biblical basis. Kepercayaan kepada Tuhan. தேவன் மேல் நம்பிக்கை என்ற முதலாவதான அந்த When the national anthem was played, I'm telling you, I had goosebumps. I love that national anthem. நாம் தேசிய கீதத்தை நாம் கேட்கும் பொழுது என் இதயத்தில் ஒரு கலக்கம். Kepercayaan kepada Tuhan. தேவன் மேல் நம்பிக்கை. What is the first commandment in the 10 commandments? 10 கட்டளையில முதல் கட்டளை என்ன? And the next verse, the beginning, the fear of the Lord is the beginning of. Now you go back, I'm going to give you the verses, go back and write. Proverbs chapter 1 verse 7. முதலாவது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். The next verse is Exodus chapter 20 verse 3. யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் வசனம் 3. This speaks about kepercayaan kepada Tuhan. இது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை குறித்து பேசுகிறது. It emphasizes that faith and spiritual values are essential to the nation's moral foundation. அப்படியே இந்த விசுவாசம் ஆவிக்குரிய அம்சங்கள் ஒரு தேசத்துக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Malaysia is a multi-religious society, so this principle promotes mutual respect among different faiths. நம் தேசத்துல அநேக தேவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளது. ஆக இந்த வார்த்தையானது எல்லாரும் ஒருமனப்படுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. The next, kesetiaan kepada raja dan negara. இரண்டாவதாக தேசத்துக்கும் ராஜாவுக்கும் உண்மையாய் நடப்பது. Which Bible verse says this? Romans chapter 13 verse 1. ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம். 1 Peter chapter 2 verse 17. 1 பேதுரு 2:7. Acts chapter 5 verse 29 speaks about this. அப்போஸ்தலர் 5:29. Amen. Go back and read. You don't have to open now. Write down, go and read. Malaysia is the constitutional monarchy system. நம் தேசத்துல ராஜத்துவம் உண்டு. Right? Constitutional monarchy. அப்படியே இந்த ராஜத்துவம் நம் And தேசத்துல this principle encourages Malaysia to uphold loyalty to the constitutional monarchy. அப்படியாக இப்படியாக நாம் நடக்கும் பொழுது இந்த ராஜத்துவத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். And this promotes the national unity. இது தேசத்தில் ஒரு மனதை The ஏற்படுத்துகிறது. third point. மூன்றாவது Keluhuran perlembagaan. அப்படியாக அரசியல் அமைப்பை நாம் முன்வைக்கிறோம். Supremacy of the constitution. நம் தேசத்தில் உள்ள அரசியல் காரியங்களை நாம் It's முன்வைக்கிறோம். all written in Romans chapter 13. You go back and read. ரோமர் 13வது அதிகாரம் Right? நாம் The வாசிக்கிறோம். federal constitution is the highest law of the land in Malaysia. நம் தேசத்தில் உள்ள இந்த தேசிய அரசியல் அமைப்புகள் அது எல்லாவற்றுக்கும் மேம்பட்டிருக்கிறது. This principle affirms that all the citizens and authorities are bound by this. அப்படியே தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இந்த அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். The next, kedaulatan undang-undang. அதற்கு பிறகு தேசத்தில் உள்ள சட்ட திட்டங்கள், The rule of the law. தேசத்தில் உள்ள சட்ட திட்டங்கள். You can go back and read Romans chapter 13 verse 3 to 4. ரோமர் 13வது அதிகாரம் 3-4வது வசனம். And you also can read in the book of Micah chapter 6 and 6 verse 8. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் So what it says is everyone is equal under the law. அப்படியே நாம் யாவரும் அரசியல் திட்டத்திற்கு எல்லாரும் ஒருநிலைப்பட்டவர்கள். Regardless of your status, background, or position. நீங்கள் எப்படியாப்பட்ட பின்னணியில் வந்திருந்தாலும் கூட Under the law of Jesus Christ, all of you are equal as well. அப்படியே இயேசுவின் சட்டத்திட்டத்தின் கீழாக நாம் அனைவரும் ஒருநிலைப்பட்டவர்கள் தான். Next,
kesopanan dan kesusilaan. கண்ணியம், ஒழுக்கம். The Bible literally teaches about this, the moral values. இவைகள் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஒழுக்க காரியங்கள். Ephesians chapter 4 verse 32 speaks about this. எபேசியர் 4:32. Matthew chapter 22 verse 39 speaks about this. மத்தேயு 22:39. Courtesy and morality, அப்படியே கண்ணியம், ஒழுக்கம், which promotes a good behavior, respect, kindness, and ethical conduct in the society as a child of God. நம்முடைய சமுதாயத்தில் தேவ பிள்ளைகளாக இருப்பது நாம் ஒழுங்காக நம் ஒழுக்கத்தோடு நடவதற்கு இவைகள் நடத்துகிறது. But as a Malaysian, if you don't even know your Rukun Negara, how are you going to read the Bible? அன்று நம் தேசத்தின் தூண்கள் என்னவென்று புரியாவிட்டால் நாம் வசனத்தை You need to love your country, church. நாம் தேசத்தை நேசிக்க You வேண்டும். need to love your country. நாம் தேசத்தை Don't நேசிக்க only வேண்டும். scroll the TikToks and looking at what people are wearing and doing all this, you know. You know, don't do that. இந்த டிக்டாக்ல மட்டும் நீங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து கவனிக்காம, Right? You know, Pastor Mac is going to come and give you a slap. பாஸ்டர் மேக் உங்களை எல்லாம் ஒரு நல்ல அடி கொடுப்பாங்க. Amen? Amen. Right? So, the third point, the tiger's mandate. இந்த புலிக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. The tiger's mandate. இந்த புலிக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. Right? The lion of Judah and the tiger of Malaysia shares the similarity. யூதராஜ சிங்கம் இந்த புலி என்ற இந்த இரண்டு மிருகத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. Right? To advance God's kingdom with authority. அப்படியே தேவ ராஜ்யத்தை நாம் வலிமைப்படுத்துவதற்காக. Right? We're going to look into 4 pillars under this mandate. அப்படியே இந்த தூண்களுக்கு கீழாக 4 முக்கிய காரியங்களை I பார்க்கலாம். want you to really pay attention, church. இதை மிகவும் கவனமாக This கேளுங்க. is a prophetic mandate over Malaysia. இது தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான இலக்கு. The first, முதலாவது you're going to see here the gateway of revival. முதலாவது எழுப்புதலுக்கு இது வழி. The prophetic insight here is Malaysia's geography, the peninsula, Borneo, South China Sea, positions it as a spiritual gateway. மலேசியா அது இருக்கிற இடமானது அது ஒரு ஆவிக்குரிய கதவாய் இருக்கிறது. Right? God says, I'm doing a new thing. Now it's springing up. கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தொடங்குகிறது என்று. I'm making a way in the wilderness, says the Lord. அவர் சொல்கிறார், வனாந்தரத்தில் நான் ஒரு வழியை ஏற்படுத்துகிறேன். Malaysia, Borneo, your rainforests are not your obstacles. நம் தேசத்தில் உள்ள மலேசியா, போர்னியோ பகுதியில் உள்ள இந்த காடுகள், They are our altars. அது நமக்கு ஒரு பலிபீடத்தை போல இருக்கிறது. Do you know in 1970 what happened? 1970 வருஷத்துல என்ன நடந்தது? The Borneo revival. அப்ப இந்த போர்னியோல ஒரு எழுப்புதல் Right, நடந்தது. 1970s, Borneo revival happened. 1970 வருஷத்துல It was not a coincidence. அது ஒரு தற்செயல் It அல்ல. was a down payment of what's happening right now. அது அப்பொழுது கர்த்தர் செலுத்திய ஒரு கிரயமாய் The இருக்கிறது. tiger's roar is the sound of the revival shaking the Southeast Asia. இந்த புலியின் சத்தமானது இந்த எழுப்புதலுக்கு அது ஒரு வழியாக தோன்றுகிறது. You know, God is giving us a sign that this revival will begin from Borneo, these areas of where the rainforests are. அப்படியே இந்த காடுகளில் இருந்து போர்னியோ பகுதியிலிருந்து எழுப்புதல் தொடங்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருந்தார். And the second pillar, இரண்டாவது தூண் the bridge of righteousness. நீதியே அது காரியமாய் நிற்கிறது. Malaysia's economy and influence must reflect God's value. நம் தேசத்தில் உள்ள ஆசீர்வாத காரியங்கள் அது கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். Righteousness exalts a nation. ஒரு உண்மையாய் நடப்பது, நீதியாய் நடப்பது தேசத்தை உயர்த்தி வைக்கிறது. God blessed Malaysia with tin, rubbers, palm oil, and now so much of AI and tech innovations. தேசத்தில் அநேக வலிமைகள் உண்டு, அதோடு கூட சேர்த்து இப்பொழுது இந்த செயற்கை அறிவுகளும் பெருகி It is not for the greed of human, but for godly influence. இது மனுஷனுடைய சுயத்துக்காக அல்லாமல் தேவனுடைய காரியத்துக்காக. We are called to be the Switzerland of Malaysia. அப்படியாக இந்த பகுதியில் நாம் சுவிட்சர்லாந்து தேசத்தை போல ஒரு தேசமாய் மாற வேண்டும். Right? It's neutral, just prosperous. இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். But now corruption has become a cancer in Malaysia. ஆனா தேசத்துல இன்று ஊழல் எல்லா இடத்திலும் பரவி உள்ளது. The church must lead, take way and lead. சபையானது இந்த தேசத்தை நடத்த வேண்டும். We are Esthers born for such a time and this to expose the darkness. அப்படியே வேதத்தில் உள்ள எஸ்தரை போல இந்த நாட்களிலே நாம் இருளின் காரியங்களை வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் மாற The வேண்டும். tiger's strength is not only on his claws and his teeth, but on his character as a tiger. இந்த புலிக்கு அதோட வலிமை எங்கே? அதோடைய பல்லிலும் அதோடைய கை கால்களில் மாத்திரம் இராமல் The next pillar number 3. மூன்றாவதான தூண்
the heaven for the harvest. இது அறுவடைக்கு ஒரு இடமாய் மாற வேண்டும். Malaysia has so much of multiculturalism. நம் தேசத்துல வித்தியாசமான தன்மையுடைய அநேக காரியங்கள் உண்டு. God has allowed so many people to be in Malaysia with different background, not for fun only. அநேக பின்னரை கொண்ட ஜனங்கள் தான் நம் தேசமெங்கும் பரவி இருக்கிறோம். It's a divine strategy and global evangelism. அது தேவ சித்தம் என்னன்னா உலக அளவிலே நாம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. We have almost 37 million, right? 37 million people in Malaysia. தேசத்துல 38 மில்லியன் ஜனங்கள் இருக்கிறோம். And Indians are only 2 point something millions. நம்ம மலேசியால இந்தியர்களுடைய எண்ணிக்கை 2.5 மில்லியன் மாத்திரமே. And we have so many migrant workers. வெளிதேசத்திலே வந்து அநேக வேலையாட்கள் தேசத்திலே They are almost 3.3 million plus. அவர்கள் 3.3 மில்லியன் ஜனங்கள் More than the Indians in Malaysia. மலேசியாவில் உள்ள இந்திய ஜனத்தொகை காட்டிலும் அதிகமாக And இருக்கிறார்கள். what we are doing to them? நாம் அவர்களுக்கு என்னத்தை I செய்கிறோம்? always see people are discriminating the expats and the migrant workers on the street. வெளிதேசத்திலிருந்து வந்த இந்த வேலையாட்களை அவர்களை நாம் மோசமாக நடத்துகிறோம். Even when I went to preach in different churches, they always double standard there. நான் மத்த சபைகளை பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க குறைவாய் நடத்துகிறது. Now let me tell you one secret. ஒரு ரகசியத்தை God சொல்லுகிறேன். has brought an illegal immigrant or migrant worker or expat to your church for a reason. வெளிதேசத்தின் பிரஜைகளை நம் சபைக்குள்ளாக கர்த்தர் நடத்தி வருவது ஒரு திட்டம் உண்டு. That is why GCF has always sheltered the people who are migrants, expats, and also the UNCHR. ஆகியவற்றால் நம் சபையானது மற்ற தேசத்திலிருந்து வருபவர்கள் இந்த அகதிகளாய் வருபவர்களுக்கு அடைக்கலமாய் நிற்கிறோம். We have so many Sri Lankans now from here all over the world. இந்த மலேசிய தேசத்திலும் மற்ற உலகமெங்கிலும் வந்து இந்த அகதிகள் We have so many Vietnamese who are here and now they are all over the world. இந்த நாம் சபையில் நிறைய வியட்நாமீஸ்கள் வந்து There's so many Myanmar people from here now all over the world. மியான்மர் தேசத்தில் உள்ளவர்கள் நம் சபையிலிருந்து அநேக இடத்துக்கு சென்று விட்டார்கள். We have so many who else? Pakistanis before and all over the world now. அவர்கள் பாகிஸ்தான் தேசத்தில் வந்தவர்கள் கூட அநேகர் நம் சபையிலிருந்து மற்ற The தேசத்தில் Tamil, Bangladeshis, Indonesian, Filipinos, they are not here by an accident. Even our dear brother expats here, they are not here by accident. வெளிதேசத்தில் வந்த இந்த பிரஜைகள் அவர்கள் தற்செயலாக நம் தேசத்துக்குள் வரவில்லை. They are the harvest that God has put in the church and in this place. அப்படியாக அவர்கள் அறுவடைகளை போல சபையிலும் நம் தேசத்தில் We are not supposed to build our wall with them. We need to openly accept them. அவர்களும் நமக்கு நடுவில் ஒரு மதில்களை வைக்காமல் அவர்களை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள The வேண்டும். tiger's territory is not for hoarding. இந்த புலியின் அதோடைய காரியங்கள் அதுக்கு மாத்திரம் It சொந்தமல்ல. is for a great harvest. அது ஒரு பெரிய அறுவடைக்காக இருக்க வேண்டும். Malaysia, your airports, your universities, your cities, and the mission are the mission fields. இந்த மலேசியால உள்ள யூனிவர்சிட்டிகள், ஏர்போர்ட்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு நல்ல இடமா You need to send out the laborers. நாம் வேலையாட்களை அனுப்ப வேண்டும். Your Malaysia is my second home program. Is God is opening up door for us to bring revival. அப்படியாக மலேசியா எங்களுடைய இரண்டாவது வீடு என்ற இந்த அரசியல் திட்டமானது மற்ற தேசங்களுக்கு நம் தேசத்துக்கு வர வைப்பதற்கு. For those of you who have read the Bible, let me tell you a simple example. வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். You know the church in Antioch? அந்தியோக் சபையை குறித்து Right? Antioch church was a church of Gentiles. Gentile. அது வந்துட்டு புறஜாதியர்கள் நிறைந்த ஒரு சபை. And the Jews never liked Gentiles. யூதர்களுக்கு இந்த புறஜாதியர்களுக்கு They always double standard them. அவர்கள் எப்பொழுதுமே ஒதுக்கி வைப்பார்கள். But you know what happened in the end days? ஆனால் கடைசி காலத்தில் என்ன நடந்தது? The Antioch church helped the Jerusalem church, which was predominantly who were Jews in the church. ஆனால் எருசலேம் சபையில் யூதர்கள் நிறைந்த சபைக்கு அந்தியோக் சபை தான் உதவியை Today அனுப்பியது. God is building GCF, God is building Malaysia and the Antioch churches to help them. Jerusalem. அப்படியாக இந்த மலேசிய தேசத்திலே நம்மை அந்தியோக் சபை போல கர்த்தர் எழுப்பி எருசலேமுக்கு உதவிக்கு We are அனுப்புவார். not called to judge or condemn any other nations. மற்ற எந்த தேசத்தின் குறை பேசுவதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Palestinians are fighting. Palestinians are fighting. We are not called to hate them. பலஸ்தீனர்கள் யுத்தத்தில் இருந்தாலும் அவர்களை நாம் வெறுக்க கூடாது. We are hating the
terrorists, the Hamas, but not the Palestinians. இந்த தீவிரவாதிகள் ஹமாஸை நாம் இருக்கிறோம், ஆனால் பலஸ்தீனியர்களை நாம் God இருக்கவில்லை. has created them for a purpose. அவர்களின் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறதுக்கு ஒரு திட்டம். We are here, we are called to be the light of the nations. இன்று நாம் உலகத்திற்கு ஒளியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. Pillar number 4. நான்காவது, The voice to the nations. தேசங்களுக்கு நாம் சத்தமாய் இருக்கிறோம். Malaysia's geopolitical role carries prophetic weight. இந்த மலேசியா உலகத்தில் இருக்கிற பகுதியில நாம் உலகமெங்கும் ஒரு சுவிசேஷ சத்தத்தை ஏற்பட வேண்டும். You know, we are now sitting right in the middle of Straits of Malacca and the South China Sea. நாம் சவுத் சைனா சீன் அருகிலே இருக்கிறோம். Do you know that these two places are the world's most strategic areas? இந்த இந்த கரை ஓரம் தான் அவர்கள் உலகத்துல மிகவும் முக்கியமான கரைகளா இருக்கிறது. Presidents go through this, kings go through this, VIPs go through this area. இந்த பகுதியில ராஜாக்களும் அதிகாரிகளுமாக கடந்து செல்கிறார்கள். Why? ஏன்? So that we can stand here and intercede for them. ஏனென்றால் அவர்களுக்காக நாம் இங்கு பரிந்து பேசுவதற்கு, Intercede for them. அவர்களுக்கு பரிந்து When பேசுவதற்கு, you are interceding for these people, God will open up a great realm supernaturally in Malaysia. இவர்களுக்காக நாம் பரிந்து பேசும்போது கர்த்தர் வித்தியாசமான ஒரு மண்டலத்தை நமக்காக திறந்து See, in வைப்பார். Daniel chapter 2 verse 21, it says, God removes kings and set up kings. தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும்போது ராஜாக்களை அவர் அமைக்கிறார், அவரை நீங்களாக்குகிறார். Now Malaysia, you need to pray for your leaders. You need to pray for Asia. அப்படியாக நம் தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆசியா தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க You வேண்டும். need to do your part. நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். Amen. ஆமென். Right? Are you tired? களைப்பாயிட்டீங்களா? Are you okay? We have one sister over here tired. Are you tired? I think she's from Sudan. Probably. Yeah. Okay. I want to give some time, off for my translator because I can feel him. All right. எனக்கு மொழி Now, கேட்கிறார். let's do this. ஒரு காரியத்தை செய்வோம். Let's do a quiz. ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்க Let's விரும்புகிறேன். do a quiz. உங்களுக்காக ஒரு கேள்வி. I have more money. ஒண்ணு கொடுக்க பணம் உண்டு. Who wants money? யாருக்கு Who பணம் wants வேணும்? to give? Quickly. யாருக்கு பரிசு வேணும்? Quickly. One person run here. Come on. ஒரு ஆள் முன்னாடி வாங்க. Quickly. சீக்கிரமா ஓடி வாங்க. I'm going to ask you a very small question. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. Everyone is rich. Man, I'm so blessed. யாருக்கு Anyone? Come on, quickly, run, come on. All right. Come on, put your hands. At least I see a great man. Okay? Not so fast, okay? Right? I'm going to ask him a very tough question regarding Malaysia. Okay? Now, which Malaysian island is famous for its beautiful beaches and duty-free shopping? Here you go. Wow, God bless you. Isn't that so simple? ரொம்ப சுலபமா பணம் கொடுத்தாச்சு. You see, this is how we Malaysians act. நம்ம மலேசியர்கள் இப்படிதான். Always fear. சில நேரத்துல பயப்படுவோம். You have the knowledge. உங்களுக்கு அந்த அறிவு உண்டு. You have the calling. உங்களுக்கு அந்த அழைப்பு உண்டு. But you always think what's going to happen. ஆனா எப்பொழுதும் யோசிக்கிறோம் அது How how if I cannot answer? எனக்கு பதில் தெரியாவிட்டால் என்ன ஆகும்? When you are so scared and you are setback, you will lose the blessing that is for you. நீங்கள் பயந்து பின்னணியில இருந்தீர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து You விடுவீர்கள். know the answer. Everybody knows Langkawi. Can I see your hands? எல்லாருக்கும் மக்காவை தெரியும் தானே? Right, Langkawi, right? Everybody been there. Yeah. Majority. எல்லாருமே அநேகராக நாம் சென்று வந்திருக்கிறோம். Right, you have lost your blessing. ஆனா உங்க ஆசீர்வாதத்தை இழந்து விட்டீர்கள். Now, second, anyone? இரண்டாவது கேள்வி. Quickly. சீக்கிரமாக ஓடி வாருங்க. Quickly. ஓடி வாருங்க. All right, we have Arab here, from Arab. The tall and handsome guy, come on. Okay, let's see, what can we ask him? Now, the question for you. What is Malaysia's national dish often eaten for breakfast with sambal, egg and peanuts? தோசை. If I had to guess, I'll say nasi lemak. And you're right, here's for you. Thank you, God bless you. So simple, isn't it? ரொம்ப Right? சுலபமாக This இருந்துச்சு. morning I saw everybody was eating nasi lemak outside. The leaders especially. Right? I saw all the leaders were sitting there.
தலைவர்கள் நல்ல காலையில நாசம் சாப்பிட்டு வந்திருக்கு. Amen. We will continue the next, the next couple of minutes. Once my translator is, tired. All right. The next, the Titus wound is always the repentance and restoration. இந்த புலியின் காயங்கள் அவைகள் மனம் திரும்புவதற்கும் சீர் அமைக்கப்படுவதற்கும். Malaysia's greatness is always hindered by unaddressed sins. நம் தேசத்தின் ஆசீர்வாதங்கள் இன்று அறிக்கையிடாத பாவத்தினால தடை செய்யப்பட்டிருக்கு. Now let me tell you, conclude what's happening in the economy of Malaysia. நம் தேசத்தின் பொருளாதார நிலையில என்ன நடக்கிறது? Right? You can always see idolatry of money. முதலாவதாக இந்த பண ஆசையை நாம் பார்க்கிறோம். Do you think Malaysia is a poor country? மலேசியா வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான தேசம் கிடையாது. It's one of the richest country in the world. ரொம்ப செல்வந்தமான ஒரு தேசமா But we don't see the money because the money doesn't come to us. ஆனா அந்த பணத்தை நாம ஏன் பார்க்கிறது இல்லை? அது நம்ம இடத்துல வருகிறது. It goes somewhere else, which I don't know. அது வேற எங்கேயோ போகிறது. Right? Our GDP grows, but so does the greed. நம்மளுடைய தேசத்தின் பொருளாதாரம் மேன்மைப்படுகிறது. ஆனால் அதே போல்தான் இந்த Every 4 years we have new government and the money still not coming. In fact, our GST has increased. நம்மளுடைய பண நிலை அது பெருகினாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய பார்ப்பதால். Next, altars of division. எல்லா இடத்திலும் வந்துட்டு பிரிவினைகள், Ketuanan debt. Right? And debt supremacy. And the marginalization. அப்படியாக தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஜாதிகள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. This is not politics. These are demonic strongholds. இது அரசியல் கிடையாது. இது பிசாசின் வல்லமை கோட்டைகள். Racism. நாம் ஒருவர் கீழ்மையை Generational curses. சந்ததி தோறும் வருகிற சாபங்கள். All these are altar of divisions. இவைகள் எல்லாம் நாம் பிரித்தெடுக்கிற காரியங்கள். Next, the silence of the church. மூன்றாவதாக சபை அமைதியாக இருக்கிறது. We have built mega churches everywhere, எல்லா இடத்திலும் பிரம்மாண்டமான சபைகள் எழும்புகிறது. but lost our prophetic voice. ஆனா நம்ம தீர்க்க தரிசன குரலை இழந்து விட்டோம். The more mega they are, the most chickening they are from everything. இன்னும் அதிகமாக சபைகள் பெருகும்போது இன்னும் அதிகமாக பயந்த நிலையில் இருக்கிறார்கள். Right? They're always sitting in the close community. ஒரு சின்ன சமுதாயத்துக்குள்ளாக ஒளிந்து கொள்கிறார்கள். They dare not to open up the voice for the prophetic word. இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை எழுப்பாமல் போய் விடுகிறார்கள். Why? ஏன்? Afraid. பயம். Fear. பயம். Not fear of God, but fear of the human. தேவ பயம் கிடையாது, மனுஷனுக்கு குறித்த பயம். There's a story that we all love and we all know very well. நாம் வேதத்தில் ஒரு நல்ல கதையை தெரிந்திருக்கிறோம். The story of Jonah in the belly of the whale. யோனா அவன் மீனின் வயிற்றிலே இருப்பதை குறித்து. There's nothing nice about that story, honestly. அந்த கதை குறித்து நன்மையான காரியம் ஒன்றும் இல்லை. He's in the fish for 3 days and 3 nights and the acids were burning him. 3 நாள் 3 இரவு 3 ராத்திரியாக மீனின் வயிற்றிலே இருந்தார். Okay, the time Jonah was vomited out, Jonah was very white because of the bleach of the acids. அப்படியாக மீன் அவரை வெளியில கட்டின பொழுது அவர் வெள்ளையாக இருப்பார் என்று நான் So நினைக்கிறேன். all our beautiful women are doing vitamin C injections and bleaching. We can go into the bellies of the whale. வைட்டமின் சி சாப்பிடுற நீங்க சிகப்பாவதுக்கு இது இந்த மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன். Right? So what we read here is God sent Jonah to Nineveh to judge this place. ஆண்டவர் நினைவே பட்டணத்தை நியாயம் தீர்க்கும்படியாக யோனாவை அனுப்பினார். He's very unwilling. ஆனால் அவர் மனமில்லை. He goes to a city that he doesn't like to pronounce judgment on the city. தேவனுடைய மனம் திரும்புதலின் செய்தி அறிக்கையிடாதபடிக்கு போவதற்கு அவர் மனதில் It was the pride and joy of the Assyrian Empire, full of evil and adultery. அசீரிய ராஜாங்கத்தின் அது அசிங்கம் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. அங்க விக்கிரகம் நிறைந்த ஒரு இடமா. And he prophesies, he says, in 40 days, God's going to completely wipe out the city. அவர் யோனா அந்த பட்டணத்துக்கு எதிராக வார்த்தைகளை சொல்லி பட்டணத்தை 40 நாளைக்கு கர்த்தர் அழிக்க போகிறார் என்று சொன்னார். Now the word goes out to the Assyrian king. இந்த வார்த்தை இந்த அசீரிய ராஜாவினிடம் சென்றது. There was repentance all around from the king to the slaves. ராஜாவினிடத்திலிருந்து வேலையாட்கள் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். They clothed themselves with the sackcloth and they humbled themselves and they repented. அப்படியாக அவர்கள் மனம் திரும்பி அந்த இடத்திலே அவர்கள் தேவனிடத்தை பார்த்தார்கள். And when God saw the repentance, God was happy. கர்த்தர் அந்த மனம் திரும்புதலை பார்த்து சந்தோஷம் கொண்டார். He said, I'm going to spare this city. இந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். He's going to spare the city. பட்டணத்தை அழிக்க மாட்டேன் And என்று the prophets were not happy. அதை குறித்து யோனாக்கு ஒரு கவலை. The prophets were not happy. அதில் அவருக்கு சந்தோஷம் இல்லை.
But he could not do anything about this. ஆனா அத குறித்து அவரால் ஒன்றும் செய்ய முடியல. The prophet's not happy, but God says, I'm going to spare the city for another 100 years. ஆனா கர்த்தரோ என்ன சொன்னார் என்றால் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அந்த பட்டணத்தை கர்த்தர் காக்க போகிறார். Today we are on the 68 years of our Malaysian birthday. நம்மளுடைய மலேசியாவின் சுதந்திரத்தின் 68வது ஆண்டை கொண்டாடுகிறோம். If we repent, God will spare another 100 for us. இன்று நாம் மனம் திரும்புவோம் என்றால் நம் தேசத்தை இன்னொரு 100 வருஷத்துக்கு கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். Amen. Right? You need to know your prophetic calling and the divine destiny that God has for you. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக இலக்கை நாம் குறித்து அறிந்து கொள்ள. God's call is clear, church. கர்த்தருடைய சத்தம் தெளிவாக If இருக்கிறது. my people who are called by my name, I will humble themselves and pray. என் ஜனங்கள் என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர் மனம் திரும்புவார்கள். Repentance is not a defeat, it's a tiger's strategy. இந்த மனம் திரும்புதல் அது தோல்வி கிடையாது, அது ஒரு திட்டம். When a tiger is wounded, it retreats to heal quietly. ஒரு புலி அடிபட்ட அந்த தருணத்திலே அது சுகம் பெறும்படியாக அது பின்னணி செல்லும். And then it returns stronger than ever before. அதற்கு பிறகு இன்னும் வல்லமை பெற்று அது திரும்பும். So Malaysia, let's return to our knees this morning. அப்படியாக நம் தேசமான மலேசியாவை நாம் முழங்காலிலே தரித்திருப்போம். Now the next point, the tiger's destiny, the prophetic decree. இந்த புலியின் இலக்கு என்ன? Malaysia 68 year is a threshold for legacy. மலேசியாவுடைய 68வது வருஷம் இது ஒரு தொடர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. I want all of you to decree with me. என்னோட கூட சேர்ந்து Look at சொல்லுங்க. the screen and decree together with me. என்னோட கூட சேர்ந்து இதை சொல்லுங்க. Malaysia shall be a lighthouse in Southeast Asia, a nation whose prophetic song of peace, justice, and hope echoes across our region. இது எல்லாமே சேர்ந்து மலேசியா இந்த தென்கிழக்கு ஆசியாவுக்கு ஒரு ஒளியின் இடமாக இருந்து நம் தேசத்தில் உள்ள சத்தம், அந்த தீர்க்கதரிசன சத்தம், சமாதானம், சந்தோஷம், நீதியை இந்த தேசம் எங்கும் பரவ வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். You know, I think by 2030, 2030வது வருஷத்துக்குள்ள Malaysia will be sending a base for 10,000 missionaries to the world. நம் தேசத்தில் 10,000 சுவிசேஷகர்களை அனுப்புவதற்கு By இடமாய் மாறும். 2040, Kuala Lumpur will be the Antioch of Asia. 2040வது வருஷத்துக்குள்ளாக கோலாலம்பூர் அந்தியோக் பட்டணத்தை போல் மாறும். By 2057, Malaysia will lead the Asian countries in righteousness. 2057வது வருஷத்துக்கு முன்பதாக மலேசியா ஆசிய கண்டத்திலே நீதியை நடத்துகிற ஒரு நல்ல சபையை எடுத்துக்காட்டாய் மாறும். Amen. Amen. Right? So I want to tell you something that was bothering me regarding this whole churches that has been so fruitful in whatever that they do. இந்த சபைகள் வந்து கனி கொடுக்கிற காரியங்களை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது they were having each churches having an apostolic calling. எல்லா சபைகளுக்கும் ஒரு அப்போஸ்தலர் அழைப்பு உண்டு. That all the churches and all the nation that is so prosperous, they follow these 5 footsteps. அப்படியாக இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சபைகள் 5 காரியத்தை செய்கிறார்கள். Are you ready to hear? இதை கேட்க ஆயத்தமா? Only 5 steps. 5 காரியம். The first step, முதலாவது காரியம், they stand together with Israel. அவர் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட இணைந்து நின்றார்கள். I'm not kidding. I did my research, I did my homework, and I collected all the nations in the world who are really doing very well in the economy in every part. They stand with Israel. இப்படிப்பட்ட பொருளாதார நிலையில மிகவும் வளர்ந்திருக்கிற தேசங்கள் எல்லாருமே பார்க்கும்போது அவர் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட இணைந்து இருந்தார்கள். God says, I will bless them that blesses Israel. கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்களை நான் I ஆசீர்வதிப்பேன். will curse them that curses Israel. அவர்களை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று Listen, சொல்கிறார். this is not an option for you. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் It கிடையாது. is not negotiable. இதை நீங்க வந்துட்டு You have to bless and stand with Israel. This is the command that God has given. இது தேவனுடைய கட்டளை, நாம் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. Second, இரண்டாவது, I always see people are doing the nations, they always models the generosity. இப்படிப்பட்ட தேசங்கள் வந்து தாராளமாய் கொடுக்கிற தேசம். They are so generous. அவர் தாராளமாய் For தருவார்கள். instance, we look at the nation Singapore. சிங்கப்பூர் தேசத்தை பார்ப்போம். They always bless churches and always conduct conferences. They are the hub for Christian conferences in Southeast Asia. இந்த தென்கிழக்கு ஆசியாவிலே சிங்கப்பூர் தான்
வந்துட்டு கிறிஸ்துவ கூட்டங்கள் நடப்பதற்கு முக்கிய இடமா இருக்கிறாங்க. Last March, I was invited to speak in a conference and I was there. And just to organize a conference for 3 days, they require 2 million Singapore dollars. அந்த 3 நாள் கூட்டத்துக்கு 2 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் அவர்கள் செலவிட்டார்கள். And then the offering that they collected was 38 million Singapore dollars. ஆனால் அவர்கள் எடுத்த காணிக்கைகள் 38 மில்லியன் சிங்கப்பூர். I'm not talking about money now. நான் பணத்தை சொல்லவில்லை, I'm talking about the mindset. ஆனால் அந்த மனநிலையை The சொல்லுங்க. church, the nation need to be generous to build the kingdom of God. அப்படியே அந்த தேசம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தாராளமாய் கொடுக்கிற தேசமாய் மாற வேண்டும். If you want to see revival, you need to revive every part of yourself, நாம் தேசத்தில் எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். including your giving. நாம் கொடுக்கிற காரியங்கள் You see Coca-Cola, you see Amazon, you see many, like all these major things. They always come out with a banner to promote themselves. அப்படியே பெரிய பெரிய கம்பெனிகள் கோகோகோலா, அமேசான் எல்லாம் அவர்களை பிரபலப்படுத்துவதற்காக செய்கிறார்கள். What are we doing to fund the gospels? இந்த சுவிசேஷத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? We are putting 1 ringgit in the offering. காணிக்கை பையில ஒரு வெள்ளியை போடுகிறோம். Some people put 20 cents. ஒரு சில 20 காசு You போடுகிறார்கள். are insulting God. கர்த்தரை நாம் வெட்கப்படுத்துகிறோம். Is that all you can to bless God? கர்த்தரை ஆசீர்வதிக்க அவைகள் மாத்திரம் தான் தர முடியும். This is Pastor Vasu's church. இது பாஸ்டர் வாசுடைய சபை. If I have my own church, which I will establish from scratch, I will bank 1 ringgit from the church. நானாக ஒரு சபை தொடங்குவேன் என்றால் ஒரு வெள்ளியை காணிக்கை பையில ஏற்றுக்கொள்ள மாட்டேன். This is not to look you down, put you down. உங்களை நான் கீழ்நிலைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. You need to know your value, church. உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த எண்ணிக்கையை You நீங்க are not poor. You are not poor. நீங்க நேர்மையுடையவர்கள் அல்ல. You are called out. நீங்கள் You அழைக்கப்பட்டவர்கள். are the royal priesthood. நீங்க ராஜரீகம் செய்கிற When ஆசாரியர்கள். you give your giving, God will do His rest. நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் மற்ற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். Including your time, in your energy, in your love, in every areas of life. I'm not talking about only money. பணத்தை மாத்திரம் சொல்லாமல் உங்களுடைய அன்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய சேவை, The gospel needs to be funded. இந்த சுவிசேஷ சேவைக்கு தேவை உண்டு. The third point, மூன்றாவதாக they are always sending out laborers to all over the world. உலகமெங்கும் வேலையாட்களை அனுப்புகிறார்கள். Malaysian passport is one of the best passports and the strongest passport in the world. மலேசிய பாஸ்போர்ட் அது உலகத்தை அளவிலே ஒரு நல்ல பாஸ்போர்ட். Every time I go to immigration, I'm so proud of my passport. Now I'm showing everywhere. எல்லா இடத்துக்கும் நான் போகும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் பெருமையோடு எடுத்து காட்டுவேன். You think what? God has given you a Malaysian passport for you to go for an exotic, trip to Thailand and see Ping-pong girls? நீங்க இங்க இருந்து போய் தாய்லாந்து தேசத்துல இல்லாத காரியங்களை பார்க்கிறதுக்காக அந்த Or பாஸ்போர்ட் get drunk or do something, no. மது வரைந்து அங்கே படுத்து கிடப்பதுக்காக You are called to carry a prophetic utterance in that passport. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து நாம் உலக எங்கும் வந்து சுவிசேஷ செய்தி பிரசங்கம் பண்ண வேண்டும். You are a guest to the world. நம் தேசத்திற்கு எங்கிலும் வந்து நாம் வெளியாட்களாக Imagine today you carry Bangladesh passport. இது உங்களுக்கு பங்களாதேஷ் பாஸ்போர்ட் இருக்கும் என்றால் From far the immigration will ask you to stop. தூரத்தில் இருந்து இமிகிரேஷன் ஆபீஸ் வந்து நிறுத்தி விடுவான். I have a friend from Somalia சோமாலியாவில் என் நண்பர் ஒருத்தர் who I invited to Malaysia some 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்பதாக மலேசியா தேசத்துக்கு அழைக்கப்பட்டார். Until today he never get any visa இதுவரையிலும் அவருக்கு விசா கிடைக்கவில்லை. because of the passport they carry. ஏனென்றால் அவர் வைத்திருக்கிற அந்த You are பாஸ்போர்ட், blessed to carry a Malaysian passport. மலேசியா பாஸ்போர்ட் வைத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். Right? When God give you the best passport in the world, use the passport to be the laborers in the kingdom. அப்படியாக இப்படிப்பட்ட ஒரு நிலையை கற்றுக் கொடுத்திருப்பதனால வேலையாட்களாக நாம் செல்வோம். Amen. Amen. You need to send the laborers in order for you to progress as a kingdom of God. அப்படியாக தேவ ராஜ்யத்தை நாம் பிரபலப்படுத்துவதற்காக இந்த அமைப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள Some of வேண்டும். them, the passport expired 8 years ago. They don't even know it's expired. ஒரு சில பேருக்கு அவங்க பாஸ்போர்ட் அது எக்ஸ்பயர் ஆகி 8 வருஷம் ஆகி இன்னும் தெரியல. Make use of your passport, my friends. அந்த பாஸ்போர்ட் எல்லாம் நல்ல பயன்படுத்துங்க. Can I see all of you who have passports? Can I see your hands? My goodness. Only 1/3 of the church. சபையில 1/3 பகுதி தான் பாஸ்போர்ட் The வச்சிருக்கீங்க. rest of you in CHR or what? நீங்க எல்லாம் அகதிகளா இருக்கீங்களா என்னது? Go and get your passports. What are you waiting for? Just $100. உங்க பாஸ்போர்ட் நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. Right? It's not $250, just $100. No, you will never know when you need to go on a mission trip. எப்போ உங்களுக்கு இந்த ஊழிய அழைப்பு வர வேண்டும் உங்களுக்கு தெரியாது. And the fourth point, when this country does, is they always uphold righteousness. நான்காவதாக நீதியை நிலைப்படுத்துகிற தேசம். Our neighbor, Singapore, which is also our country before. சிங்கப்பூர் அது மலேசியாவின் ஒரு பகுதியா இருந்தது. Right? Recently, they have a bill to
to pass all this LGBT and all this nonsense, to be open. இப்ப இடைப்பட்ட காலத்துல ஆண் பெண் திருமணம் ஆகலாம் என்று அப்படியாக சொல்லிவிட்டாங்க. And our ex-Prime Minister Lee Kuan Yew was prophetically declaring that Singapore will never become the nation of Christian. அப்படியாக லீ குவான் யூ இதுக்கு முன்பு பிரதம மந்திரியாக இருந்தவர் அவர் சொன்னார் அது ஒரு கிறிஸ்துவ தேசமாய் மாறவே மாறாது. But our current Prime Minister in Singapore declared that it will be a nation of prophetic. ஆனால் இப்போ இருக்கிற பிரதம மந்திரி அவர் சொன்னார் அது ஒரு கிறிஸ்துவ தேசத்தை போல் மாறும். No LGBTs. அங்கே வந்து இந்த ஆண் பெண் Pure righteousness. நீதி மாத்திரமே. They follow the laws. அவர்கள் அந்த கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். God is favorable with righteousness. ஆண்டவர் நீதி செய்கிறவர்களே இரக்கமாய் Know இருக்கிறார். the truth and the truth shall set you free. நீங்கள் சத்தியமாய் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Singapore knew the truth and the truth has set them free from all bondages. சிங்கப்பூர் தேசம் சத்தியத்தை அறிந்திருக்கிறது அந்த சத்தியம் அவர்களை Now we as Malaysians we need to pray for righteousness in our country, now the politicians and the nation. நம் தேசத்தில் உள்ள இந்த தலைவர்களுக்காக அவர்கள் உண்மையை நடப்பதற்கு ஜெபிக்க வேண்டும். Before we pray for them, we need to be righteous. அவர்கள் நீதியை செய்வதற்கு ஜெபிக்க முன்பதாக நாம் நீதி செய்ய You வேண்டும். need to do what is right, church. நாம் உண்மையானவைகளை நடத்த The வேண்டும். next fifth point, ஐந்தாவது காரியம் the most important thing I see in every country is எல்லா தேசத்திலும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் முக்கியமாய் செய்கிற ஒரு they care for the poor and the needy. இந்த தேவை உள்ள ஏழ்மை ஜனங்களுக்கு அவர்கள் நன்மை செய்வார்கள். I'm telling you, when you care for the poor and needy, God's heart it just rejoices. நாம் தேவை உள்ள ஜனங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது கர்த்தருடைய இதயம் அது மகிழும். You bring people who you don't know, you feed them, you love them, you do something for them. அறியாத ஜனங்களை நாம் அழைத்து அவர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து அவர்கள் ஏதோ ஒரு காரியம் செய்ய முடியும். People who doesn't have the leg, people who are disabled, you be their able body. சரீரபூர்வத்திலே குறைவுள்ள ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய I முடியும். always love to see some of them in our church helping the people who are disabled. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் சபை மக்கள் உதவி செய்ய பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். I always see Lisa driving all these people coming to church. லீசா எப்பொழுதுமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். Not even, she's not the ministry in front here, but that's the form of ministry that people, God is in love with. வெளியரங்கமாக ஊழியம் செய்யாவிட்டாலும் கூட கர்த்தர் விரும்புகிற ஒரு ஊழியம் I always say, Brother Sudesh said, tirelessly bringing this man to church. பிரதர் சுதேசன் எப்போதும் அவர் சிரமம் பாராமல் ஜனங்களை அழைத்துக் கொண்டே வருகிறார். I always say, Sister Malika, and also Pastor Anpa, they got good cars, but yet they bring people to church. சிஸ்டர் மல்லிகா அவர்கள் நல்ல வாகனம் வாங்கி ஆனால் ஜனங்கள் சபைக்கு அழைத்து வருகிறார்கள். Right. How many of you today, if you are driving a Hellfire brand new, you want to carry outside of your cars? எத்தனை I பேர் don't think so. Many people do not do that. புதிய வாகனத்தை வாங்கி நீங்க எத்தனை பேர் வெளியாட்களை அழைத்து வர விரும்புகிறீர்கள்? That is why அதனால God has blessed them. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். You need to be a voice for the poor and the needy in order for God to bless our nation, Malaysia. நம் தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஏழை எளியோருடைய குரலாய் நாம் மாற வேண்டும். Amen. Amen. Right? Always remember the 5 points. Stand with Israel. You need to be generous. And then send our laborers with our passports, uphold righteousness, and care for the poor and the needy. அப்படியே இந்த ஐந்து காரியத்தை நாம் மறவாமல் நினைவு கொள்வோம். Amen. Amen. Right? So what are we going to do now? என்ன செய்ய போகிறோம்? We're going to look into the prophecies God has given us. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த தரிசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Before that, அதுக்கு முன்பதாக anyone? Anyone? The count of 3, please come back. You are losing a lot of money, man. You come. I'll give you a question now. Alright. Okay. What question to ask him? He's a leader, so his knowledge will be better than everyone else, right? Anwar, Mas Anwar, you can ask him a question. Let's ask you one question. Name one of the federal territories of Malaysia. நம் தேசத்தில் உள்ள இந்த ஃபெடரல் டெரிட்டரி இருக்குது ஒரு சிலர் அந்த ஒரு பேர் மட்டும் சொல்லுங்க. ஃபெடரல் டெரிட்டரி. Is it correct? இது விட பிரசத்துக்கு வரப்போ Okay, come on, let's see you. What next you? Okay, alright. And the last for today, right? Anyone else? Come on, run quickly. You just run here, whoever you are. Okay, Priscilla, now mind. You know what I will do? I have someone interesting. I'm going to deny you and I'm going to give you another gift later.
Alright? Okay, nice. Come on. One up. Alright, because it's going to be interesting. Right? Give him a tough one. Okay, give him a tough one. How long have you been in Malaysia? It's gonna be a year now. This guy is from Somalia. Where are you from? I'm from India, but I live in Saudi. Oh, it's a Saudi Arabian, sorry, not Somalia. So you can ask. Alright. Alright, what is the tallest mountain in Malaysia? Hey. I think I heard it from the left. I think it's Kota Kinabalu. No, it's wrong. It's not Kota Kinabalu. Come on. Guys, someone shout so I can hear. No one knows it, what? Everyone knows. Kinabalu. Kinabalu. Okay, Mount Kinabalu here is for you. Kota Kinabalu is a city. Mount Kinabalu is a place. Alright, come on, put your hands together. Okay, church. Now we're going to finish in 10 minutes. I want you to remember one thing. Ever since 1957, there are many men of God came to Malaysia and prophesied over Malaysia. 1957 வருஷத்திலிருந்து अनेक தேவ ஊழியர்கள் நம் தேசத்துக்கு வந்து தேசத்துக்கு ஏற்றவாறு தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார்கள். So many. அநேகம். Right, we had C.D. Jacobs, we had Chuck Pierce, we had, missionaries from all over the world came here and they were prophesying in various themes and so on and so forth. அநேக தேவ ஊழியர்கள் நம் தேசத்தின் மேலாக அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார்கள். Some have came to pass, some are still pending. ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, ஒரு சில இன்னும் நிறைவேறவில்லை. So far, there's only 3 prophecies that came to pass in Malaysia. மலேசியா தேசத்தில் இதுவரை 3 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி உள்ளது. The first was the Borneo revival fire prophecy in 1970s. 1970 வருஷத்துல போர்னியோவில் எழுப்புதலை குறித்த அந்த தீர்க்க தரிசனம். God poured out the revival fire in Borneo. இந்த எழுப்புதலின் அக்கினியை போர்னியோ தேசத்துல கர்த்தர் மாநிலத்திலே ஊற்றினார். And the second prophecy was given by evangelist Dr. Billy Graham and Reinhard Bonnke when they came to Singapore. டாக்டர் பில்லி கிரஹாம், ரெய்னார்ட் போன்கே அவர்கள் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை. They said Malaysia is going to be the Antioch of Asia. அவர்கள் மலேசியா இந்த அந்தியோக் பட்டணத்தை போல் மாறும் என்று சொன்னார்கள். It came to pass. அது நிறைவேறி இருக்கிறது. Right now, churches like FGA and SIB, they are sending almost 1,000 solo missionaries annually to all over the world. It's a good thing. இப்படியாப்பட்ட ஃபுல் காஸ்பல் சபைகள், SIB சபைகள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1000க்கு மேற்பட்ட ஊழியர்களை உலகமெங்கும் அனுப்புகிறார்கள். Right? We have Malaysia Care and also Eagle Communications who are impacting Asia. இந்த ஆசிய கண்டத்திலே மலேசியா கேர், ஈகிள்ஸ் கம்யூனிகேஷன் என்ற இப்படியாப்பட்ட அமைப்புகளும். And the third prophecy which came to pass, மூன்றாவதான தீர்க்க தரிசனம், the economic refuge in crisis 1997 to 1998. 1997 இலிருந்து 98 நடந்த இந்த பொருளாதார வீழ்ச்சி. Malaysia recovered from a financial crisis immediately after the prophecy. அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து உடனே நாம் மேல்நிலைக்கு திரும்பி விட்டோம். So these are the 3 major prophecies that came to pass according to the archive that I went through and I was searching all over. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நான் ஏறெடுத்த காரியத்துல நிறைவேறியதை நான் கவனித்தேன். So there are many other prophecies which yet to be fulfilled, like the prophecies with signs of fulfillment, the Sopogim and Ark under the rainbow, so on and so forth, but which have not been prophesied. ஆனா இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் சோகோகிம் என்ற இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. Now 3 days ago, 3 நாட்களுக்கு முன்பதாக I was really praying. I said, God, I want to do something for the church and the nation. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், தேசத்துக்காகவும் சபைக்காகவும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். I was just being very restless and I was just trying to hear the voice of God and I couldn't hear. தேவ சத்தத்துக்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். And then I was driving. நான் அதுக்கு பிறகு வாகனத்தை ஓட்டி சென்றேன். When I was driving, God gave me
a specific prophecy over Malaysia. மலேசியா குறித்து ஒரு விசேஷமான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். So I want to share with you the prophecies. I want you to write it down. அந்த தீர்க்க தரிசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள And the prophecies, the timeline that God has given me is 2025 throughout 2030. 2025வது வருஷத்திலிருந்து 2030வது வருஷத்துக்குள்ளாக நடைபெற வேண்டிய காரியங்கள். Malaysia now in the era of silence. நாம் ஒரு அமைதி நிலையில் இருக்கிறோம். Up to 2025, we are always silent. The churches are silent. இந்த 2025வது வருஷம் வரையிலும் சபைகள் அமைதி நிலையில் இருக்கிறது. 2025 to 2030, we will roar as the tiger of Malaya. ஆனால் அதற்கு பிறகு நாம் இந்த மலாயா புலி என்று நாம் சத்தமிட போகிறோம். The first prophecy God showed me. முதலாவதான அந்த தீர்க்க தரிசனம், Malaysia will emerge as a spiritual forerunner in Southeast Asia. Malaysia, I'm not talking about Philippines, I'm not talking about Singapore and anywhere. Malaysia. தென்கிழக்கு ஆசியா கண்டத்திலே மலேசியா முதலாவதாக ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு முக்கிய காரணமாக You're going to see we will export spiritual leadership, especially in areas of interfaith dialogues, racial healings, and missions to close nations. அப்படியாக இந்த மலேசிய தேசத்தில் உள்ள தலைவர்கள் மற்ற அடைக்கப்பட்ட தேசங்களுக்கு முக்கிய நபர்களாக நாம் செல்ல போகிறோம். Now in Asia, we always hear the word Indonesia, Philippines, Singapore. இந்த மூன்று தேசங்கள் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் தேசத்தை குறித்து தான் இப்போ அதிகமாக கேட்டுக்கொள்கிறோம். From 2025 to 30, you're going to see Malaysia on the map for the spiritual. அப்படியாக 2025லிருந்து 2030வது வருஷம் மலேசியா தேசத்தில் உள்ள அநேகர் இந்த காரியங்களில் ஈடுபட The போகிறார்கள். second prophecy God gave me. இரண்டாவது காரியம், A wave of purification in the church and governmental bodies is going to take over. இதுக்கு பிறகு சபையிலும் தேசத்தில் உள்ள அரசாங்கத்திலும் ஒரு பரிசுத்த நிலை நடக்க We're போகிறது. going to see churches will be shaken, compromised within the churches. சபைகள் இன்று அசைக்கப்பட போகிற ஒரு நிலைக்குள்ளாய் வர போகிறோம். It's because of changes in opinion, in political opinion, agendas, finances. You're going to see division will be exposed and refinanced. இது சபைகளிலே Exposed and refinanced. அப்படியே சபையில மறைத்த நிலையில் இருக்கிற காரியங்கள் இங்கு வெளியரங்கமாக காணப்பட போகிறது. Why? God is calling every church to walk in humility and power and purity. ஏனென்றால் சபைகளை கர்த்தர் மனத்தாழ்மையிலும் பரிசுத்தத்திலும் நடவதற்காக அழைக்கிறார். Politicians with secret agendas will be exposed. இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் சொந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள். You're going to see Daniel-like believers popping up. தானியேல் போல விசுவாசிகளை நாம் பார்க்க போகிறோம். The third, மூன்றாவதாக, the word Penang, Sabah, Sarawak will become burning altars from Malaysia. பினேங், சபா, சரவா என்ற மாநிலங்களுக்கு அவர்கள் கொழுந்து விட்டு எரிகிற You're பலிபீடங்களை going to பார்க்கலாம். see a 24/7 power prayer movement across these three nations. இந்த மூன்று மாநிலத்திலே பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். Prayer movements in these three regions will ignite the nation and regional revival taking place in Malaysia. இந்த மூணு மாநிலத்திலே நடக்க போகிற ஜபங்கள் இந்த பகுதியிலே பெரிய எழுப்புதலை ஏற்படுத்த போகிறது. You know why it is? I don't know why God never gave me this word Kuala Lumpur, but from what I knew, we don't have unity in Semenanjung Malaysia. ஆண்டவர் கோலாலம்பூரை குறித்து சொல்லவில்லை, ஏனென்றால் நாம் அந்த ஒரு மனத்துக்குள் இன்னும் வரவில்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த மூன்று மாநிலங்கள், Churches in Kuala Lumpur, Klang Valley need to be united. இந்த கோலாலம்பூர் பகுதியில் உள்ள சபைகள் நாம் ஒரு மனதுக்கு நிலைக்குள் வர வேண்டும். Amen. So this is exactly the word Penang, Sabah and Sarawak. பினேங், சபா, சரவா என்ற இந்த மூணு மாநிலங்கள். The fourth prophecy that God gave me. நான்காவதான The தீர்க்கதரிசனம், Malaysian youth will lead a new Jesus movement. இந்த மலேசியாவோட வாலிபர்கள் இயேசுவுக்காக எழுப்பி பிரகாசிக்க போகிறார்கள். A silent revolution is already taking place somewhere, which I don't know, but it's already taking place. ஏதோ ஒரு இடத்துல இந்த காரியங்கள் தொடங்கி இருக்கிறது. You're going to see a revolution is coming. ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். You're going to see the youths are rising up with passion, purity and purposes. ஜனங்கள், வாலிபர்கள் பரிசுத்தத்தோடும் மனம் கொழுந்து எரிகிற நிலையில வர போகிறார்கள். So the GCF Eagles, I'm telling you, you are a part of this. சபையில் உள்ள வாலிபர்கள் நீங்கள் இது ஒரு பகுதியாக Before you be a part of this, attend the youth meeting regularly. அதுக்காக முதலாவது வாலிப கூட்டத்துக்கு அழைப்பாய் வந்து சென்று. So this is actually a word for you and
also for all the youths in Malaysia. இது நம் தேசத்தில் உள்ள வாலிபர்களும் சபை வாலிபர்களுக்கும் We're going to see digital missionaries, worship collectives, and Jesus-centered entrepreneurs. You're going to see businessmen who are kingdom mindsets going to raise up. அப்படியே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் வந்துட்டு நேர்நிலையில ஊழியங்களை தொடங்கி ஆராதனைகளை செலுத்தி அவர்கள் நல்ல பிசினஸ்களை உருவாக்குவார்கள். The next point, Malaysia will become a refuge nation. நம் தேசம் அநேக அகதிகளுக்கு இது அடைக்கலமாய் மாறும். You know, many expats, many refugees, many intercultural people will start coming into Malaysia. நம் தேசத்துக்கு அநேக அகதிகள் வந்து சேர போகிறார்கள். We will host more refugees, international students and migrant workers. அப்படியே வெளிதேசத்தில் வருகிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் அடைக்கலமாய் மாற போகிறோம். And these are the people who are going to bring the goodness of church to the world. சபையில் உள்ள நன்மைகளை உலகமெங்கும் அழைத்து எடுத்து செல்வார்கள். The churches in Malaysia will be a training ground for these expats. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிற இடங்களாய் மாறிவிடுவோம். Malaysia's hospitality will become its inheritance. நம் தேசத்தில் உள்ள இந்த நன்மையானது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறது. Right? So, when someone comes to our church, instead of us being overwhelmed, you need to accept them with an open heart. இந்த சபைக்குள்ளாக இப்படிப்பட்ட மற்ற தேசத்தில் உள்ள ஜனங்கள் வரும் பொழுது நாம் அவர்களை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். With discernment. அதை நாம் பகுத்தறிவோடு கூட செய்ய வேண்டும். Right. So the next point is a bit controversial. அடுத்த முக்கியமான ஒரு காரியம் It's a bit controversial. அது கொஞ்சம் எல்லாத்தையும் பிரிக்கிற காரியமா இருக்கலாம். 6 years ago or 7 years ago, I had a conversation with Pastor Anba when we were at the night meeting. 6-7 வருஷத்துக்கு முன்னதாக பாஸ்டர் அன்பாவோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். We were praying for our Prime Minister currently. At that time, he was still in jail, I suppose. நம்மளோட இப்ப இருக்கிற பிரதம மந்திரி அப்போது இன்னும் சிறைச்சாலையில் இருந்தார். So there were revolution was going on, right? அப்போது ஒரு எழுப்புதல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது, புரட்சி. So Pastor Anba and I, we were sitting in the small room and we were praying, and Pastor Anba said, let's pray for our PMX that time to be a Prime Minister. நாம அந்த நேரத்தில் அமர்ந்திருக்கும் போது பாஸ்டர் அன்பா சொன்னார் நம்மளுடைய அன்வாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கார். And I told him, I'm not sure, do you remember this? Probably you can't remember. And I told him, no, he will never be. நான் அப்போது சொன்னேன் அது நிச்சயமா நடக்காது என்று So the சொன்னேன். Holy Spirit prompted me, he will never be. என்னன்னா ஆவியானவர் சொன்னது அவர் நடக்க அந்த மாதிரி And then the புரியாது. election came and there was a different Prime Minister. அப்போது அந்த எலெக்ஷன் வந்த பொழுது தேர்தல் நேரத்துல வேற ஒரு பிரதம மந்திரி வந்து And then comes the last election. அதுக்கு பிறகு கடைசியாக வந்த தேர்தல். And again I had a prompting that it's not going to be him. மறுபடியும் எனக்கு அதே ஒரு உணர்த்துதல் அவர் பிரதம மந்திரியாக I was very confident. Everybody was saying he's going to be, and I said no, he's not going to be. எல்லாரும் அநேகர் சொன்னார்கள் அவர் தான் பிரதம மந்திரி ஆவார். ஆனால் நான் அதை உணர்வில்லை. And listen, church, I've never been wrong in the prophecies. இந்தபடிய தரிசனங்கள் நான் ரொம்ப தவறாய் போவது ரொம்ப குறைவு. Because I don't say it from my word, I hear Holy Spirit and I give you exactly what I do. என்றால் ஆவியானவர் பேசுகிறது நான் தெளிவாய் கேட்டு தான் சொல்லுவேன். But this time when election came, இந்த முறை அந்த தேர்தல் வரும் பொழுது Anwar became the Prime Minister. அன்வார் அவர் நம்முடைய பிரதம மந்திரியாக மாறினார். I was very disappointed. எனக்கு ரொம்ப மனக்கவலை. I told myself, I said, God, I don't want to prophesy anymore in my life. நான் சொன்ன ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இனிமே நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்க மாட்டேன். Probably sound like a false prophet or a liar. You humiliated me. என்னை நீங்க வெட்கப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னேன். I was very angry with God. ஆண்டவர் கூட கோபம். For 1 month I never hear His word. ஒரு மாதம் அவருடைய குரலை கேட்கவில்லை. And then I start to accept the changes. அப்போது அந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். And I was having my devotion time and God spoke to me after 1 month. ஒரு மாதத்துக்கு பிறகு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசினார். He said, when my people are united, I will change my mind. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருமனப்படும் பொழுது நான் என் மனதை மாற்றிக் கொள்கிறேன். You know, at that point of time, we were literally having a lot of racial issues. அந்த நாட்களில் வந்து அநேக ஜாதி பிரச்சனைகள் But did you தேசத்தில் notice, before the election, everyone was united. ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்பாக தேசம் எல்லாரும் ஒருங்கிணைந்து All the churches who don't like each other, they start to be united and pray for our parents. அந்த நாட்களில் வந்து சபைகள் பிரிந்த சபைகள் ஒன்றிணைந்து நம் தேசத்துக்கு The talk of the town is for the PMX to become the ministry. அந்த நாட்களில் நாம் எல்லாரும் வந்துட்டு பிரதம மந்திரி அன்வார் தான் வந்து பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று ஜெபித்தோம். When you please God with His love, when you please God with unity, God will move. நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற்றி செய்கிறார். And that's where the change came and I accepted it.
அப்பொழுதுதான் அந்த மாற்றம் ஏற்பட்டது, அதை நான் ஏற்றுக்கொண்டேன். And now the next prophecy, அதற்கு பிறகான தீர்க்க தரிசனம், this last prophecy. கடைசியாக This prophecy was given to me 4 years ago. இது 4 வருஷத்துக்கு முன்னதாக கர்த்தர் கொடுத்தார். I cannot share with anybody. இதை நான் வேற யாரிடத்திலும் சொல்ல முடியாது. Why? Malaysia is a Muslim majority country. ஏனென்றால் மலேசியாவில் முஸ்லிம்கள் நிறைந்த சபை. The prime minister is appointed by the king. இந்த பிரதம மந்திரியை வந்துட்டு ராஜா அவர்களை அமைக்கிறார். It has to be a member of parliament. அவர்கள் பார்லிமென்ட்ல ஒரு நபராக இருக்க வேண்டும். Of course, there is no constitution saying a non-Muslim cannot be. But looking at our nation, there is no hope. நாம் தேசத்தை பார்க்கும்போது முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரதம மந்திரி ஆக முடியுமா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் அதற்கு சூழ்நிலை சரியாக இல்லை. When I was having a conversation with God, நான் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது God showed me the next number one Malaysian prime minister will be someone who fears God. அடுத்து வரப்போகிற பிரதம மந்திரியானவர் அவர் தேவ பயம் உள்ள ஒரு மனுஷனாக அமைப்பார் என்று கர்த்தர் That காண்பித்தார். means he might be a believer of Christ. அவர் ஒரு கிறிஸ்துவ நம்புகிற நபராக இருக்கக்கூடும். How? I don't know. எப்படி எனக்கு தெரியாது. But recently when I was in parliament, ஆனால் நான் சட்டசபையில நான் இருக்கும் பொழுது I saw a vision. அங்க ஒரு தரிசனத்தை I was பார்த்தேன். standing there and I was praying அங்க நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். together with some of the MPs. அங்க இருந்த ஒரு சில எம்பிகளோடு கூட சேர்ந்து We were starting to prophesy over parliament. அந்த சட்டசபையில நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். And the fire came upon the parliament and engulfed everybody. அங்க இருந்த எல்லாருமே அந்த அக்னியானது இறங்கியது. And I saw Jesus was the center of parliament. அதன் நடுவிலே நான் சட்டசபையிலே இயேசுவை This is பார்த்தேன். the vision I saw. இது ஒரு தரிசனம் தான். But then I do not know what's going to happen. அதில் என்ன நடக்கும் என்று நான் அறியாதிருக்கிறேன். But what is not possible for man is possible for God. மனுஷனால் கூடாதது தேவனால் So கூடாதது. today, your work is to pray for the nation Malaysia. நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய தருணம் இது. Amen? Amen. Let's all be outstanding for a moment. எல்லாரும் எழுந்து நிற்போம். Can we have the men's department to be prepared for the prophetic declaration? நம்மளுடைய பிரகடனப்படுத்துவதற்கு ஆயத்தமாக கொள்வோம். Right. I want you to read this together with me. என்னோட கூட சேர்ந்து இதை படிங்க. Malaysia awakened. Malaysia awaken. Your role is returning. Your voice returning. Not in the flesh, but in the spirit. Not in the flesh, but in the spirit. The youth will burn with holiness, not hype. The youth will burn with holiness, not hype. The islands of East Malaysia will thunder with the sound of revival. The islands of East Malaysia will thunder with the sound of revival. Out of humility, Malaysia will lead nations. Out of humility, Malaysia will lead nations. The new kind of tiger will rise not one on aggression, but of righteousness, wisdom, and kingdom vision. A new